டெல்லி செங்கோட்டையில இன்னைக்கு குண்டுவெடிப்பு நடந்திருக்க சூழல்ல அந்த குண்டுவெடிப்பு நடந்த இடத்தையும் நேர்ல போய் பார்க்காம மருத்துவமனையில இருக்கிறவங்க அடிப்பட்டவங்களை பார்க்காம ஒரு கூட்டான் பயணம் 2 நாள் பயணம். அந்த சம்பவத்தை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அது ஒரு துரதிருஷ்டமான சம்பவம். ஆனால் கரூரிலே ஒரு சம்பவம் நடைபெற்ற போது ஒரு அரை மணி நேரத்திற்கெல்லாம் அங்கே செந்தில் பாலாஜி சென்று போய் பார்த்ததை பெரிய அரசியலாக எப்படி போனார் என்று எடப்பாடி கேட்டார், நயினார் நாகேந்திரன் கேட்டார், அந்த எதிரணியில் இருக்கிறவர்கள் எல்லாம் கேட்டார்கள். இன்றைக்கு மக்கள் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். வெடிகுண்டு நடைபெற்ற 20 நிமிடத்துக்கெல்லாம் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அங்கே எப்படி சென்றார்? ஆக இதை தமிழ்நாட்டு மக்கள் எடை போட்டு பார்க்க வேண்டும். இதை நான் குறை என்று சொல்லவில்லை. கரூரிலே செந்தில் பாலாஜி போய் பார்த்தவுடன் அதற்கு அரசியல் மோட்டிவ் உள்நோக்கங்களை கற்பித்த எடப்பாடி போன்றவர்கள், அமித்ஷா அவர்கள் 20 நிமிடத்துக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு எப்படி போனார்? உள்துறை அமைச்சருக்கு வேலையே கிடையாதா? எப்படி போய் அங்கே பார்த்தார்? இதையெல்லாம் இந்த சந்தேகமான கேள்விகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறார்களோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எடப்பாடி பதில் சொல்றார். ஐயா, இறந்தவர்களும் அல்லது வீடு மாறியவர்களும் இந்த கள்ள ஓட்டை திமுக பயன்படுத்துவது எஸ்ஐஆர் ஒரு எதிர்ப்பா இருக்குது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி காலையிலிருந்து சாயந்தரம் கூட ஒரு 100 பொய் சொன்னா தூக்கம் வராது. அப்படிப்பட்ட ஒரு பொயில் தான் இது. நாங்கள் அவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய வாக்கம் பறிபோகக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லா வாக்காளருக்கும் உரிமை அளிக்கப்பட்டவங்களும் கேட்கணும். திமுக கூட்டணியில் இருக்கிற வாக்குகளை மட்டும் இதில் கேட்கல. தமிழ்நாட்டில் இருக்கிற தட் இன்க்ளூட்ஸ் ஏடிஎம்கே ஆல்சோ, எடப்பாடி இன்க்ளூடிங் எடப்பாடி.